இப்போது இந்த படம் தலையணையில் முகம் புதைத்து 3 முடிச்சு அந்த படத்தில் கமல் நல்லா நடிச்சிருப்பாரு. ஆனால் ரஜினி அசத்திருப்பாரு. அந்த ஆடி பேய் மாதிரி ஆடுவார் பாருங்க. அவங்க ஏதோ செமையா பண்ணிட்டாங்களே, டான்ஸ் சூப்பராக பண்ணுறாங்க. விஜய்லாம் செமையா டான்ஸ் பண்ணுறாரு. பட் இது அப்படி கரெக்டாக ரசிக்கலை. அதெல்லாம் ஒரு பம்மாத்தா தான் இருக்குது. எனக்கு இப்போ கூட எனக்கு ஒரிஜினலாக பண்ண நல்லா இருக்கும். பாருங்க வைரவன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பண்ணிருப்பேன். அந்த இது ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 10-20 ரிஸ்க் எடுத்திருப்பேன். சூப்பர் ஸ்டார் என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் அவர் தான் நம்பர் 1 சொல்லுவேன். ஆனால் இருக்கிற ரேங்கிங்னு பார்த்தா விஜய் தான் நம்பர் 1. ஏவிஐ மூவி மேக்கர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய நடிப்பால முதல் படத்துல நடிச்சவங்களை தாண்டி மக்களையும் மிரள வச்ச அவரோட நடிப்பால கவர்ந்த ஒரு நடிகர் தான் நம்ம கூட இருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல, தமிழ்நாட்டோட ஹல்க்குன்னு அழைக்கப்படுற ஒரு நபர் தான், வேற யாரும் கிடையாது, கரிகாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் ஃபைட்டு, அஜித் ஃபைட்டு, எல்லா ஃபைட்டுமே நல்லா ஸ்டைலிஷாக காட்டியிருக்காங்க, டெக்னிக்கலி காட்டியிருக்காங்களே தவிர அவங்க ஏதோ செமையா பண்ணிட்டாங்களே, டான்ஸ் சூப்பராக பண்ணுறாங்க. விஜய்லாம் செமையா டான்ஸ் பண்ணுறாரு. பட் இது அப்படி கரெக்டாக ரசிக்கலை. அதெல்லாம் ஒரு பம்மாத்தா தான் இருக்குது. எனக்கு இப்போ கூட எனக்கு ஒரிஜினலாக பண்ண நல்லா இருக்கும். பாருங்க வைரவன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பண்ணிருப்பேன். அந்த லேடி அந்த ஹீரோயின் 55 கிலோ வெயிட், என் நெஞ்சில் ஸ்கிப் பண்ணுவான். நெஞ்சில் ஜம்ப் பண்ணி ஸ்கிப் பண்ணுவோம். ஒரிஜினல் எடுத்துருப்போம். இது ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 10-20 ரிஸ்க் எடுத்திருப்பேன். எப்படா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரிஜினல் பிளேடை வச்சு சாப்பிடுவேன். தீயில மேலே தேய்ச்சி சார் அது கிளிக்குமா? அது கொஞ்சம் பிளைண்ட் பண்ணி இது வச்சிருப்பாங்க. அவ்வளோதான், கொஞ்சம் தேய்ச்சி வச்சிருப்பாங்க தவிர டெக்னிக்கா பண்ணணும், லைட்டாக கிழிச்சிக்கும், மேனேஜ் பண்ணிக்கணும். பட் ஆனால் அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் அவுட் வரும். அதுதான் பண்ணும். அப்போ கிராஃபிக்ஸ் கிடையாது. கடைசியா ஒரிஜினலா 2 கையிலையும் தீயை எரிச்சிருப்பேன். அது காயம் இன்னும் இருக்கும் பாருங்க, இருக்குல்ல, இந்த காயம் இருக்குல்ல, 2 கையுமே ஃபுல்லா தீயை எரிச்சிருப்பேன் கடைசியா பாருங்க. ஒரு 2 பேர் சார், ஒரு 2 கேரக்டர் சொல்றேன் சார். சரி, அந்த கேரக்டர் இந்த குவாலிட்டியை நான் எடுத்துக்கிட்டா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஆப்ஷன் 1 கஸ்தூரி ராஜா சார். கஸ்தூரி ராஜா சார் பொறுத்த மட்டும் அவர்கிட்ட கேரக்டரை பொறுத்த மட்டும் எனக்கு ரொம்ப சிறப்பாக பிடிக்கிறதுனா ஒரு விஷயத்தில் டெடிக்கேட்டிவாக பண்ணுவார். நான் அதே ரகம் தான், டெடிக்கேட்டிவ் டைப்பும் போது எனக்கு அதை அவர்கிட்ட இருந்து நல்லா பிடிக்கும். ஷூட்டிங் போனார்னா காலையில் 6 மணிக்கு ஆரம்பிக்கும், அடுத்த நாள் 6 மணி வரைக்கும் போயிட்டுருக்கும். வந்து குளிச்சுட்டு மறுபடியும் ஷூட்டிங் போயிடுவார். செமையாக பிடிக்கும். நானும் அதே தான் கேம் பிஸ்னஸ்லேயும் எதான் பண்ணுறேன், நான் பண்ணுற சினிமாக்களையும் எதான் பண்ணுறேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அவர்கிட்ட. அது அவரோட அந்த படம் பண்ணிட்டு 2வது படம் கூட ஓகே, 3வது கொஞ்சம் கேப்புக்கு பிறகு ஒரு கரசக்காட்டு போய் படம் பண்ணும்போது ஒரு நாள் ஷூட்டிங்க்கு ஒரு 7-7:30 போயிட்டேன். என்னப்பா நீ நடிகர் ஆகிட்டியா? ஓ அப்படின்னா சார் சாரி சார் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பழகிடுச்சு வெளியே. ஏன்னா பாக்யராஜ் சார் படம் போனேன், காலையில் 7 மணிக்கு வழக்கமாக ஷூட்டிங் போயிட்டேன். ஒரு 6:30க்கெல்லாம் போயிட்டு இருந்தால் ஒருத்தருமே இல்லை, நான் மட்டும் இருக்கிறேன். அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணி 8-8:30 வர்றாரு. அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்தாங்க. இவர் ஒரு 11-11:30 மேலே வர்றாரு. அப்புறம் மேக்கப் போட்டு 12:30 சேர்றாரு. பார்த்தேன் ஒரு 7-8 நாள் ஷூட்டிங். 2வது நாள்ல இருந்து சரின்னு சொல்லி நானும் ஒரு 12 மணிக்கு போக ஆரம்பிச்சேன். இப்படியே பழகி தெலுங்கு படம்லாம் ஒரு 9 மணிக்கு மேலே தான் பண்ணுவாங்க. 7:30 மணிக்கு போனா என்னப்பா நடிகர் ஆகிட்டியா அப்படின்னாரு. சாரி சார்னு பிறகு கரெக்டாக போயிருங்க சார். கேப்டன் விஜயகாந்த் சார். விஜயகாந்த் கேரிங்க. எல்லாரும் ஒன்று சொல்லுவாங்க, சோற போடுவார் அதை போடுவார்னு. எல்லாரும் கேர் எடுப்பார் மனுஷன். அதான் விஷயம். என் மனசில் இருக்காருல்ல அவர் இல்லையா? எல்லா மனுஷன்ட்டும் 1000 மைனஸ் இருக்கு, தண்ணி அடிச்சார் அது அடிச்சாரு சொல்லுவாங்க. அதெல்லாம் மைனஸ் எல்லா மனுஷனும் இல்லாத கிடையாது. ஆனால் அந்த கேர் எப்படி சார் ஸ்பாட்ல எப்படி சார் இருப்பாரு? கோவப்படுவாரா? இல்லை கோபம்னா பொதுவாக ஷூட்டிங் ஸ்பாட்ல மேக்ஸிமம் கோவப்படல, அங்கெல்லாம் நல்லா இருப்பார். எல்லா விஷயத்தையும் இழுத்து போட்டு பண்ணுவார், கேர் எடுப்பார். நைட்டு கொஞ்சம் ஜாலியாக கிண்டல்லாம் அடிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே தான் இருப்பார். இருந்துட்டு நைட்டு தூங்குறதுக்கு 12-1 மணி ஆகும். ஆனால் பார்த்தீங்கன்னா காலையில் மத்தியானம் நம்ம நைட் தூங்கிட்டதுல ஒரு 3 மணி 3:30 மணிக்கு கொஞ்சம் யூரின் ஏதாவது வருது, யூரின் பாஸ் பண்ண போகிறோம்னு எழுதி போனோம்னா சத்தங்க பார்த்தா கீழே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பார். எப்படி சார் நைட்டு 1 மணிக்கு படுத்து 3 மணிக்கு? ஆமாம், அப்படிதான் பண்ணுவார். அதான் சேர்ந்தா உடம்பு கெடுதல் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் விளையாட்டாக இருப்பார் தவிர ஆனால் எல்லா விஷயத்தையும் டெடிக்கேட்டிவாக இறங்கி பண்ணுற நபர் அப்படிங்கிறது. நம்ம அங்கேருந்து போகும்போது அங்கே அதாவது கேரளாவில் ஷூட்டிங், கேரளாவில் 40-50 நாள் ஷூட்டிங். அதில் இந்த கேப்டன் பிரவர் பண்ணும்போது சொல்கிறேன். அப்போ அதில் நான் அங்கேருந்து ஒரு பொங்கல் டைமில் லீவ் கிடச்சிது, ஒரு 2 நாள் லீவு. அப்போ போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறேன். வீடு அங்கேருந்து பக்கம் தானே, குயிக்காக ஒரு 7-8 மணி நேரத்தில் போயிடலாம், 6 மணி நேரம் 7 மணி நேரத்துக்கு போயிடலான்னு பார்த்தா சொர்க்கணும் எங்கே போகிறீங்க? அதான் வீடு இங்கே பக்கம் தான், திருநெல்வேலி மாவட்டம் தான் சார், வள்ளியூர் தான் போகிறேன். இப்போ சென்னை போனால் சான்ஸ்லாம் கிடைக்கும், அங்கே போகலாம்ல, பொங்கல் டைம் நிறைய படம் பூஜை போடுவாங்கல்ல, அதையே மிஸ் பண்ணுறீங்க. நல்லா மெமிகிரியும் பண்ணுறீங்க சார், கூட பழகினதில் அதுவும் வந்துருச்சு. ஓகே அப்படின்னுவார்.
அப்படின்னா அது கேர், அதை கண்டிப்பாக மேக்ஸிமம் அதை பண்ணுங்கன்னுவார். கண்டிப்பாக அவர் சொன்னக்காக பண்ணுங்கிற ஃபீல் இருக்கும். இது ஒவ்வொரு இடத்துலையும் கேர் எடுப்பார். சாப்பிட்ற விஷயத்தில் கேர் எடுப்பார்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அது சொல்கிறது நான் ஒன்றுமே இல்லை. இன்னும் பல விஷயத்தில் கேர் எடுத்து நம்ம ஒரு அண்ணன் மாதிரி நம்மளை கவனிச்சுப்பார். எல்லாருக்குமே கேர் எடுக்கிறது அவர் பிடிக்கும். அவருக்கு பிடிச்ச விஷயம் இறங்கி செயல்படுவார். கேர் எடுக்கும். 2 விஷயமே அமர்கலம் அவர். அதனால தான் அவர் லீடர் குவாலிட்டியில் அவ்வளோ வந்தார். இருந்தால் என்ன சிஎம் ஆயிருப்பார். கண்டிப்பாக சார். சார் நீங்கள் சொன்ன விஷயங்கள்ல இந்த ரிஜெக்ஷன் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக சார்? ஸ்டார்டிங்கில் இந்த ரோல் ஹீரோலாம் கிடைக்கணும்னு பார்த்தோம், கிடைக்காம போச்சுன்னா. ஆமாம் ஆமாம். இப்போ இருக்க ஆடிஷன்ஸ் எப்படி இருக்குன்னா சார், இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டாம், நீங்கள் டைரெக்டாக வாங்க பர்ஃபார்ம் பண்ணுங்க பார்ப்போன்றாங்க. எண்டில் வந்து இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது, உங்களுக்கு அதிகமாக இருந்தால் நீங்கள் சான்ஸ். அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, சோஷியல் மீடியாவில் இந்த ஒரு ஆர்வ கோளாறுல பண்ணுவாங்களே சார், அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு டேலண்டா இருக்கவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதை எப்படி பாக்குறீங்க? அதான் இப்போ நம்ம எல்லாருக்கும் உள்ள திறன்கள் இருக்குது. அதை கரெக்டா பயன்படுத்தி நம்ம தான் சான்ஸ் தேடுறோம். கொடுக்கலன்னா இப்போ பாருங்க, இப்போ ஒரு படத்துல ஹீரோ போடணும், யாரை ட்ரை பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஹீரோ போடணும்னு ஆப்ஷன் வேணா விஜய்க்கு தான் போவாங்க. ஏன்னா அவனுக்கு தான் மாஸ் இருக்குது. அவருடைய படங்களும் நிறைய பார்க்குறாங்க. ஈக்குவலாக ரஜினிக்கு இருக்கலாம், ஈக்குவலாக விஜய் அஜித்துக்கு இருக்கலாம், இவங்க தான் பார்ப்பாங்க. அது என்னங்க தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்க பிஸ்னஸுக்காக பண்ணுறாங்க. அப்போ பிஸ்னஸில் அவங்களுக்கு வருமானம் வரணும். அப்போ யாரை போட்டால் எவ்வளோ வருமானம் வரும், அப்போ அவங்கள போட்டால் தான் லாபம் வரும். அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு கொஞ்சம் வியூவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தா 4 பேர் பார்க்க வர மாட்டானா, பிஸ்னஸ் நடக்கும் அப்படின்னு. அப்படி பிஸ்னஸ் நடக்கும் நடக்காதோ ஏதோ ஒரு சின்ன தெரிஞ்சும் போது கொஞ்சம் ஈஸியாக மக்கள் ரீச் ஆக வாய்ப்பு இருக்குங்கிற ஃபீல் பண்ணுவாங்க. அது அவங்க இயல்பாக பார்க்கறதானே. ஆனால் அதை தாண்டி நம்ம மூஞ்சியை திரும்ப கொண்டு காட்டிட்டு இருக்கும்போது ஏன் இந்த ஆளை போடக்கூடாது ஒரு ஃபீல் வரும். அப்போ யங்ஸ்டர்ஸ் இப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, அவங்க ஓடி ஆடி ட்ரை பண்ணணும். ஸோ நான் சான்ஸ் தேடும்போது அந்த டைமில் 70-80 படம் தான் வரும். இப்போ பாருங்க 300 படம் வருது. எடுத்து வச்சு ரிலீஸ் ஆகிற படம் 300 படம் இருக்குது. அது இல்லாமல் வெப் சீரியஸ்ன்றான், சீரியல்ஸ் நிறைய வருது. அதர் இந்த கண்ட்ரீஸில் உள்ளது டப் பண்ணி விடுறாங்க. குறும்படங்கள் அது இதுன்னு கணவனா நிறைய சான்ஸ். முன்னாடி விட 10 மடங்கு 20 மடங்கு சான்ஸ், 20 மடங்கு 100 மடங்கு கூட சொல்லலாம். ஏன்னா இதுவே நிறைய சின்ன கண்டென்ட் பிடிச்சி இந்த மாதிரி சின்ன ஒரு இவங்க இருக்காங்க பாருங்க, இன்ஃப்ளூயன்ஸர் அதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. அப்போ அப்படி இருக்கும்போது அவ்வளோ சான்ஸ் இருக்கும்போது இப்போ நான் ஜெயிக்க முடியலன்னு சொன்னால் ரொம்ப தப்பான விஷயம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு விஷயத்த பிளான் பண்ணோம். எப்படி சோசியல் மீடியா மூலமாக அது மூலமாக வந்து ஜெயிச்சிடணும்னா அது ஒரு ட்ராக். என்ன ஒரு ட்ராக், பழைய ட்ராக் என்ன இருக்குது, இன்னும் சினிமா கம்பெனியில் ஆஃபீஸ் போட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் இல்லையா. இப்போ படம் எடுத்து ரிலீஸ் பண்ணாதவங்க தான் ஆஃபீஸ் போடாமல் இருப்பாங்க. ஸோ ரிலீஸ் பண்ணுறவங்க மோஸ்ட்லி எல்லாமே ஆஃபீஸ் போட்டு செயல்படுறவங்க தான். அந்த ஆஃபீஸ் 10-15 ஆஃபீஸ் நேரடியாக போய் மூஞ்சியை காட்டும் போது இன்ட்ரெஸ்ட் எடுப்பாங்க, அதை பார்க்கலாம். நம்பிக்கையை விடக்கூடாது. ஆமாம், நான் பார்க்கும்போது 15 புது கம்பெனி தேடுவேன். டெய்லி 15 புது கம்பெனி பார்ப்பேன், 15 பழைய கம்பெனி ஃபாலோ பண்ணுவேன். 2மே மிஸ் பண்ணாமல் பண்ணிட்டே இருப்பேன் டெய்லி. இது பண்ணதான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அப்படி ஒரு இறங்கி செயல்படும் போது தான் நான் வெற்றியே. அதனால தான் சான்ஸ் கிடைச்சது. அத்தனை படங்கள் பண்ண முடிஞ்சது. பிறகு நம்ம ஒரு வில்லனாவோ அடுத்த ஸ்டெப்புகளோ எல்லாமே பண்ண முடியுது. அதனால எல்லாம் இறங்கி செயல்பட்டால் சூப்பராக ஜெயிக்க முடியும். என்ன ஒன்று அந்த அவனுக்கு தான் கொடுக்குறேன், அவனுக்கு தான் நீ இறங்கி செயல்பட்டு வந்துருமா. இப்போ ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கோம் சார். ஒரு ஃபன்னி ரவுண்டுக்குள்ள போலாம். சரி. பிளைண்ட் ரேங்கிங் இப்போ அதுதான் சார் ட்ரெண்டில் இருக்கு. சரி. ஒரு 10 நேம் இருக்கும் சார். ஒரு டாப் 10 ஆக்டர்ஸ் நேம் சொல்றேன். நீங்க இவங்களுக்கு இந்த ரேங்க் கொடுங்க, ஓகேவா? என்ன ரேங்க்னு உங்க மைண்ட்ல இருக்கோ கொடுக்கலாம், ஓகேவா? சிவகார்த்திகேயன் 10க்குள்ள என்ன ரேங்க்? 5வது ரேங்க். ஓ 5 சிவகார்த்திகேயனா? பெரிய பெரிய தலைகள்லாம் இருக்கு. நான் தமிழ்நாட்டுக்குள்ள சொல்றேன். தமிழ்நாட்டுக்குள்ள தான் எல்லாமே எடுத்துருக்கேன். சூர்யா 4th ரேங்க். விக்ரம் 8th ரேங்க். விக்ரம் 8th ரேங்க், ஓகே. விஜய் சேதுபதி 10க்குள்ள இல்ல. 10க்குள்ள இல்ல சார். 10வது கொடுக்கணும் சார். 10வது. தனுஷ் 6வது. ஓகே சார். சிம்பு இல்லைன்னு சொல்லலாம், ஆனா 9க்கு வச்சுக்கலாம். ஓகே. இல்ல ஒருத்தருக்கு ஒரு திறமை இருக்குது. பட் நான் அந்த மார்க்கெட் வேல்யூஸ் பாருங்க. ஓகே ஓகே சார். சூப்பர் ஸ்டார் என்ன பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் அவர் தான் நம்பர் 1 சொல்லுவேன். ஆனா இருக்கிற ரேங்கிங்னு பார்த்தா விஜய் தான் நம்பர் 1 சார். நான் சொல்ல தான் சொல்றீங்களா? இப்ப ரஜினிகாந்துக்கு என்ன ரேங்க் சார் கொடுப்பீங்க? ஏன் ரேங்க் தான் கேட்குறீங்களா இல்ல இப்ப ஜெனரல் ரேங்க்? உங்களோட ரேங்க். ஏன் ரேங்க்ல அவர் தான் நம்பர் 1 சார். ஓகே சார். கமல்ஹாசன் 8வது. ஓகே. இன்னும் வந்து 2 ஸ்பாட் இருக்கு. 2, 3 இது 2 தான் இருக்கு. ஆமா. அஜித் சார் அவர் 3. ஃபைனலி உங்களுக்கே தெரியும் தளபதி விஜய் அவர் 2. ஓகே சார். ஏன் ரஜினிகாந்த் சார் 1ன்னு சொல்றீங்க? ரஜினிகாந்தோட தானே வாழ்ந்துருக்கோம் நம்ம. எம்ஜிஆர் வாழ்ந்தோம் பிறக்கும்போது. ஓகே. அவர் அப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாரு, ஆக ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ரஜினியோட தான் வாழ்ந்துருக்கோம். ரஜினியோட தான் பல விஷயம் பார்த்துருக்கோம். எல்லாரும் நடிக்கும்போது இவர் ஸ்டைல் பண்ணார். அதுதான் புதிய விஷயமே.
எல்லாம் நடிச்சு பேர் வாங்கினாங்க. இவர் நான் ஸ்டைல் பண்ணி புதுசாக அவர் வளர்த்து காட்டாரு. காயத்ரி படம்லாம் பாருங்க, அதெல்லாம் வேற ஒன்றுமே இருக்காது, சுமாரான படம் தான் அது. ஆனால் அவர் ஸ்டைல் பற்றி நடந்து அப்படி ஜம்ப் பண்ணி பெட்டில் விடுறது அது எல்லாம் இப்படிலாம் கூட நடிக்க முடிய மாட்டா, அப்படி இருக்கும். வேற லெவலில் பாருங்க. ஒரு கமலஹாசன் த கிரேட் ஆர்டிஸ்ட் இல்லை தமிழ்நாட்டில். ஒரு ஒரு இடம் கொடுத்தீங்க நீங்க அவருக்கு. எட்டாவதுங்கன்னா ஏன் பாயிண்ட் ஆஃப் சொல்ல முடியும். ஓகே, ஜென்ரலாக அவர் செம பெர்ஃபார்மர்னு சொன்னால் நான் கமலஹாசன் சொல்லிட்டு போடுவேன். எனக்கு பிடிச்ச போது அவருக்கு ரேங்க் கீழே போறேன்னு தவிர பிடிச்ச பெர்ஃபார்மர்னு அவர் தான். முன்னாடி சிவாஜி பிடிக்கலாம், இப்போ பிடிக்கலாம். ஆனால் எனக்கு மானசிகமாக பிடிக்கிறதுனா எம்ஜிஆரும் ரஜினியும் தானே. அப்போ அவரோட காம்பினேஷனில் பண்ண இடத்துலாம் இவர்த்துக்கு சாப்பிட்ருப்பாரு. நீங்கள் பாருங்க, இந்த படம் ஒரு படம் என்ன எங்கேயும் எப்போது படம் நினைத்தாலே நினைக்கலாம். அதுல இவர் தான் ஃபுல் ஹீரோ. அவருடைய இது ஃபுல்லா சென்டிமெண்ட் கேரக்டர் செம்மையா பண்ணியிருப்பாரு. சாங் இதெல்லாம் இருக்கும். ஆனா இவர் சும்மா ஒரு காமெடி ட்ராக் மாதிரி தான் பண்ணியிருப்பாரு. ஆனா அள்ளி வீசிருப்பான். இவனுக்கு கிளாப் பண்ணி வச்சுட்டு இருப்பான் ரஜினியை. அதுதான் பெரிய விஷயமா இருக்கும். இது ரஜினி படங்களும் கமலோட சேர்ந்து நடிச்ச படம். சிவகுமாரோட சேர்ந்து நடிச்சிருப்பாரு பாருங்க. போனாருக்கு ஒரு இவர் வேற எங்கேயோ இருப்பார். சிவகுமார் நல்ல ஆர்டிஸ்ட், ஆனா இவர் வேற எங்கேயோ லெவல்ல தீட்டு போயிருப்பார். அதான் விஷயம். இப்போ திரும்ப ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்ப நடிக்கிறாங்க. ஆமா, எப்படி இருக்கும் படம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்ப ரெண்டு பேருமே கொஞ்சம் அந்த காலங்கள் கடந்து இருக்காங்க. அதனால அவங்களால ஃபுல்லா ஃப்ரீயா அப்படி மூவ் பண்றதுல சில சிரமங்கள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி உதவி எடுத்து சில விஷயங்களை காட்டுவோம். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். ஓகே, அதெல்லாம் காட்டுவாங்க. இருந்தா கூட அதை பாக்குறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்குல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறான்னு. ஏன்னா ஒரு கமல்லாம் முகங்கள்லாம் அந்த பொலிவு இல்லை. ரஜினி சாரோட ஏஜ் பார்க்கும்போது சின்ன எங்க பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி ஒரு ஃபீல் எல்லாருக்கும் இருக்கு. கூலி படத்துலயே காமிச்சிருப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் காட்டியிருப்பாங்க. பட் இருந்தாலும் கூட இப்போ கடைசி படம் தான். இனி அவங்களுக்கு சொல்ல போனா இது இறக்குறைய ரெண்டு பேருமே இதுக்கப்புறம் கடைசி நடிக்க மாட்டாங்கன்றீங்க. சேர்ந்து முன்னாடி பாத்தீங்கன்னா எப்படி 8-10 படங்கள் நடிச்சிருப்பாங்க. சின்ன சின்ன படம், ஓடாத படம்லாம் கூட ஆடுபுலி ஆட்டம் அப்படி நிறைய படங்கள் சேர்ந்து படிச்சிருக்காங்க இல்லையா. சேர்ந்து ஒரு படம் பண்றாங்க போது அது ஒரு நானுமே பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். ஆனா ரொம்ப எதிர்பார்த்துட்டேன்னா அதுக்கு தான் நான் இப்ப சொன்னேன், கொஞ்சம் அந்த லெவல்ல கிரிப்பா இருக்க மாட்டாங்கன்னு. அப்படி அந்த இளமையில ரஜினி அப்படி பாப்பாருல்ல, அது இருக்காருல்ல, இப்போ அப்படிதானே பாப்பாரு சொல்றேன் இல்ல. ஆனா ஒரு இளமையோடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. கமல் சார் அதே தான். பட் இதையும் தாண்டி அந்த கேரக்டரைசேஷன் அவங்க பொருந்துற அவங்களோட இமேஜோடு சேர்ந்தா கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. நல்லா பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். டெஃபினெட்லி நான் ஒரு 2-3 பார்ப்பேன் இல்ல, எல்லாரும் பார்ப்பாங்க. எதிர்பார்ப்போட தான் இருக்கு. யாரு சார் ஹீரோவை நடிப்பா? அதுல யாரு ஹீரோ? அதுதான் ட்ரெய்லர்லயும் கேக்குறாங்க கொஸ்டின். ஆமா, யாரு வில்லன் நடிச்சா நல்லா இருக்கும்? ஆக்சுவலி வில்லன் நடிச்சாலும் ஹீரோவை நடிச்சாலும் ரஜினி நடிச்சாலும் நல்லா இருக்கும். ஹலோ இல்ல, ஆனா 2 கேரக்டர் சொல்லிட்டாங்க, கமல் ரஜினி. அதுல யார் ஹீரோவா பண்ணா நல்லா இருக்கும், யாரு வில்லனா பண்ணலாம்? இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுங்க. இப்போ அந்த இந்த படம் தலையணையில் முகம் புதைத்து 3 முடிச்சு, அந்த படத்துல கமல் நல்லா நடிச்சிருப்பாரு. ஆனா ரஜினி அசத்திருப்பாரு. அந்த ஆடி பேய் மாதிரி ஆடுவார் பாருங்க. ரஜினி வந்துட்டு போறாரு சார். இப்ப உங்க மூலியமா ரஜினி வந்துட்டு போறாரு சார். அவரு ஒரு பாலச்சந்தர் சார் ஷார்ட் வேற லோ ஆங்கிள் வச்சிருப்பாரு. அப்படி காக்காலாம் பறக்கும் மேல மறக்கும்போது அவனை கொண்டு போட்டிருப்பாரு, தண்ணிக்குள்ள முங்க வச்சுட்டு. அதுக்கப்புறம் யாருமே இந்த படகுலயே போவாங்களாமா வேணாமான்ற டவுட் வந்துருச்சு அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம். மனவினைகள் யாருடனோ அப்படி மிரட்டும் பாருங்க. அதுக்கு அப்படி ஒரு பேய் மாதிரி நடிச்சிருப்பா. அங்க ஒரு நக்கல் பண்றது, ஜாலி பண்றது, குமாரம் பண்றது, ஸ்டைல் பண்றது எல்லாம் ஒரு ஸ்டைல் போயிட்டு இருக்கும். யாரும் நிற்பாங்க, மனசுல அவர் நிற்பார். ஓகே, அப்ப வில்லன் நின்றாரா? இதே தான் போனா அவர் கேள்விக்கு சொன்னேன். அதுல ஒரு ஹீரோ தான் அவரு, அதுல ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் தான். ஆனா அவர் தான் நிற்பார். என்ன ஸ்பெஷலா பண்றோங்கிறது தான் நிக்குது. ஏன் மக்கள் மத்தியில் நிக்கிறாங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் நிக்குமா, நிக்கும். அதை விட ஸ்பெஷலா என்ன பண்றாங்க? அப்ப கமல் சாரோட ரஜினி சார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவாருன்றீங்க. ஸ்டைலிஷா பண்றாரு, அது பிடிக்குது இல்ல, ஸ்பெஷலா இருக்குல்ல. ஆனா சில கேரக்டர் அவருமே நடிக்கிறதுக்கும் பெரிய திறமை உள்ளவர் தான். ஓகே, எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு நான் ஃபேன் தான். எம்ஜிஆர் சில கேரக்டர்லாம் பண்ணிக்க மாட்டார். எல்லா கேரக்டரும் நல்லா பண்ண முடியாது. கமர்ஷியலாக ஜாலியான கேரக்டர் நல்லா பண்ண முடியும். ஆனால் இவர் எல்லா கேரக்டரும் பண்ணுவார். ரஜினி ஆமாம், எல்லாமே பண்ணுவார். ஆனால் அவரை கொண்டு போய் நம்ம முத்திரை குத்தி இப்படி வேற மாதிரி கமர்ஷியல் ஆர்டிஸ்டாக வச்சுட்டோமே தவிர எல்லாம் பண்ணுவார். அதனால் அவருடைய எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்குதுங்கிறது. ஓகே, அது அவர் நல்லா பிடிக்குது, மக்களுக்கும் பிடிக்குது, எனக்குமே பிடிக்குது. பட் ஜென்ரலி பார்த்து ஆர்டிஸ்ட்டுங்க எல்லா கேரக்டரும் சேமையாக பண்ணுவார்னா அவரோட ஒரு மார்க் அதிகம் தான் கமலுக்கு. அதில் மாற்றம் இல்லை. இப்ப நான் தெளிவாக யாரு ஹீரோ யாரு வில்லன் அதை மட்டும் சொல்லுங்க, தம்ப்நெயில்ல வைக்கணும். அது நமக்கு பாத்தீங்கன்னா இப்போ வில்லனா இவர் ரஜினியை பார்க்க நம்ம ஆசைப்படுறோம். ஆனா வில்லன் பண்ண ஒரிஜினலாவே நான் வில்லன் தான் அப்படின்ற மாதிரி போட்டு அவரை வில்லனா போட்டு அப்படி நச்சுன்னு பண்ணா சூப்பரா இருக்கும். ஓகே, ஆனா ரொம்ப எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னன்னா சார், இப்போ நீங்க ஆக்டர், டைரக்டர், சிங்கர், மியூசிக் டைரக்டர் இப்படி எல்லாம் இருந்தாலும் மெயினான விஷயம் ப்ரொடியூசர். கரெக்டா சார்? இப்போ எல்லா லாங்குவேஜ்லயுமே 1000 crores வந்துருது. இந்த படம், அதாவது கமல் ரஜினி சேர்ந்து நடிக்கிற படமாவது கோலிவுட்ல ஃபர்ஸ்ட் 1000 crore இருக்குமா? அது ஒரு பெரிய கொஸ்டினா வந்துட்டு இருக்கு. ஜனநாயகன் வரும்னு பார்த்தாங்க, அது அந்த அடுத்து வருவோம் அந்த இஷ்யூக்கு. பட் இந்த படம் 1000 crore அடிக்குமா?
இது படத்தை பொறுத்துன்னு ஆயிடுது. ஓப்பனிங் பெருசாக இருக்கும், மாற்றமே இல்லை. இது வரைக்கும் இல்லாத படங்களோட ஓப்பனிங் பெருசாக இருக்கும். இப்போ இந்த சில லியோ எல்லாம் பெரிய வருமானம் வந்ததில்ல, அதே மாதிரி ரஜினியுடைய ஜெயிலரா கூலி பெரிய ஓப்பனிங் வந்ததில்ல, அதே மாதிரி அதை விட அதிகமாக டெஃபினெட்லி வரும், 100% வரும். அது யார்ட்டையும் கேட்க வேண்டாம், சொல்லிடலாம். ஆனால் படம் எப்படி எடுக்கிறாங்கிற பொறுத்து தான் அடுத்த கதையே. படம் ஓரளவுக்கு சொல்லலாம். இப்போ பெரிய ஆர்டிஸ்ட் படம்னா ஜஸ்ட் ஒரு 5 மார்க் எடுத்தாலே, 10க்கு 5 மார்க் எடுத்தாலே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி மக்கள் எல்லாம் சேர்ந்து பார்த்து ஓட்டிடுவாங்க. சின்ன ஆர்டிஸ்ட் வச்சாதான் 8 மார்க் படம் தான் பார்ப்பான், அப்படிங்கிறது தான். ஆனால் இது ஒரு 6 மார்க்குக்கு மேலே எடுத்துட்டாலே செமையாக ஹிட் ஆகிடும். அதுக்கும் கீழே எடுத்தாங்கன்னா தெரியாது. 1000 crore அடிக்குமா? அது ஆடியன்ஸ்ல இருந்து எல்லாருமே கீழே கமெண்ட் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் 1000 crore இதுவா இருக்கும் அப்படின்லாம் கேட்குறாங்க. வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான், வாய்ப்பு இருக்குது. ஆனா திறமையை பொறுத்து தான் சொல்றேன். இவங்க 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பா ஒரு 800 வரும் கன்ஃபார்ம். அது 800 டெஃபினெட்லி வரும். அதுக்கு மேல என்னன்னு தெரியாது. இப்போ துரந்தர்னா 1800 2000 வரும்னா 1800 மாட்டிக்கும், அவ்வளவுதான். நன்றி சார். ஒரு கணக்கு அவ்வளவுதான் இருக்குது. எப்படியும் ஒரு பொட்டன்ஷியாலிட்டி அவ்வளவுதான் இருக்கு. தமிழ் தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் எல்லாம் போச்சுன்னா ஒரு மாதிரி வரும். இது அங்க சவுத் அங்க நார்த் எல்லாம் எந்த அளவுக்கு போகும்னு தெரியாது. அப்ப இங்கனுக்குள்ளேயே வர்ற விஷயங்கிறதுனால அந்த அளவுக்கு கண்டிப்பா வரும். அதை தாண்டி வேற லெவல்ல இருந்ததுன்னா அங்கேயும் கொஞ்சம் ரிச் ஆகும், 1000 மேல போகலாம். ஏன்னா இப்போ நீங்க வளர்ந்த டைம்ல சார் மலையாளமா இருக்கட்டும், கன்னடமா இருக்கட்டும், தெலுங்குவா இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி தமிழ்ல பேசக்கூடிய படங்கள் பர்ஃபார்மன்ஸ் நிறைய இருந்துச்சு. இப்போ கேரளா சைட்லாம் செம்மையா பண்றாங்க, லோ பட்ஜெட்ல டாப் கிளாஸ்ல பெர்ஃபார்ம் பண்றாங்க. நம்ம கொஞ்சம் டவுன் ஆயிட்டோமா சார்? நீங்க பாக்குறது சொல்லுங்க சார். இப்போ டவுன் ஆயிடுச்சா? முன்னாடி பாலச்சந்தர், பாரதி ராஜா, மணிரத்னம், பாலு மகேந்திரா கூட இல்லையா, அப்புறம் வேற இருந்தாங்க பாக்கியராஜ், இப்படியே ஒரு 5-6 பேர் இருந்தாங்க. எல்லாரும் மூளை கிடங்குறவங்க அள்ளி வீசிட்டு இருந்தாங்க. எல்லாரும் ஒரே டைம்ல இருந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு பாலச்சந்தரே 2-3 படம் பண்ணிடுவார், பாக்கியராஜ் 1-2 பண்ணிடுவார், பாரதி ராஜா 1-2 பண்ணிடுவார், பாலு மகேந்திரா 1 பண்ணுவார், மணிரத்னம் 1 பண்ணுவார். ஏகப்பட்ட படம் 7-8 படம் வந்துருது. அப்போ அது ஃபில் பண்ணிடும். இப்போ அப்படி ஆள் இல்லை. இப்போ யாரை சொல்றீங்க? எனக்கு பிடிக்கிறதுனா வெற்றிமாறன் படம்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே தான், நல்லா தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏதோ சம்திங் ஸ்பெஷலாக ஒரு ஸ்டஃபுல் நபர்னா இந்த மாரி செல்வராஜ் எனக்கு பிடிக்குது. கொஞ்சம் ஸ்பெஷலாக ஒரு சின்ன குறியீடுகள் அதெல்லாம் வச்சு கொஞ்சம் பாரதிராஜா மாதிரி, பாலச்சந்தர் மாதிரி ஏதோ சின்ன புதுசாக பிளான் பண்ணுறேன். இப்போ மாரி செல்வராஜ் சார் ஒரு படம் பண்ணால் கண்டிப்பாக யோசிக்காமல் பண்ணிடுவீங்க சார் கூப்பிட்டாங்கன்னா? அப்படின்னு சொல்ல முடியாது, அதுதான் விஷயமே. என்ன கேட்டாங்க, நீங்கள் ரஜினி ரசிகராக இருக்கிறீங்களே, ரஜினிகாந்த் கூட நடிக்கலையான்னு. அவர் கூட நான் நடிக்க அப்படி ஒன்றும் ஐடியா இல்லாமல் எனக்குன்னு சொன்னேன். ஓப்பன் தாட்ட சொல்றேன், ஓப்பனா பேசுறது எனக்கு ஏன் அவரோட நடிக்கிறது எனக்கு ஒண்ணு, எனக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு, சில ஃபீல் இருக்கு, அதில் நடிக்கலாம். அதை விட அவர் பண்றாருல சிறப்பா அதை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணி அதுக்கே பண்ணலாமே. இப்போ இளையராஜா போய் எம்எஸ்வியோட பண்றதுக்கு ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னா, நான் நிறைய நல்லா பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, எல்லாரும் சொல்றீங்களா ஒரு படம் மேல திறந்துக்க வேணா பண்றேன், பண்ணாத தவிர அவர்கிட்ட தான் பண்ணுவார். அப்ப அதே மாதிரி எனக்கு நிறைய பண்ண முடியும்னு தோணுது. அப்ப ரஜினிகாந்த் சார் பண்ண விஷயத்துல நான் பார்த்து ஃபாலோ பண்ணி இன்னும் நிறைய பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டு இன்னும் நிறைய பண்ண முடியும். அப்ப ஏன் அவரோட தான் பண்ணோம்னா அவரோட போய் என்ன பண்றதுக்கு அப்படிங்கிற ஃபீல் தான். ஆனா அவரும் சில காம்பினேஷன்ல சில படம் போன அவர் கேள்விக்குறி மாதிரி படம் பண்ணிருப்பார்ல, அதே மாதிரி ஒரு காம்பினேஷன் நல்ல கேரக்டர் கொடுத்தா வேணான்னு சொல்லுவோமா அப்படிங்கறதான் கேள்வி. அப்ப மாரி செல்வராஜ் எனக்குன்னு ஒரு நல்ல கேரக்டர் ஸ்பெஷலா கொடுத்து பண்ணுங்கன்னு சொன்னா யோசிக்கலாம் அப்படின்னு சொல்றேன். சார் பார்த்து சொல்லுங்க சார், சார் ரெடியா இருக்காரு. ஓகே சார். இப்போ எல்லாம் சென்சிபிளான மேட்டர்லாம் பேசியது சார். ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் ஆஸ் அ ப்ரொடியூசரா இந்த பாயிண்ட் ஆஃப் யோசிங்க. இப்போ ஜனநாயகன் படம் சொன்ன தேதிக்கு ரிலீஸ் ஆகல, கூடவே பெரிய படம் வந்தது, அந்த படம் கூட ரிலீஸ் ஆகி போயிருச்சு. அது என்ன படம் தெரியும் உங்களுக்கே, பராசக்தி. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லி வராம போய் இப்போ வரைக்கும் சென்சார் போர்டு இஷ்யூவா இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் படம் நெட்ல ரிலீஸ் ஆகி பைரசி இஷ்யூ ஆகி போயிட்டு இருக்கு. ஆஸ் அ ப்ரொடியூசரா எவ்வளவு பெரிய பாதிப்பு இது? இதுக்கு மக்கள் எவ்வளவு அவேரா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இது ஜென்ரலா அந்த படங்கள் எப்படி ஆகிறல்ல, இது கேட்ட தெளிவாக சொல்ல போனா ஒரு அரசியல்வாதிக்கு சில அரசியல்வாதிகளால் நிகழ்த்தப்பட்ட கொடுமை அப்படிதான் சொல்ல முடியும். இப்ப ஜனநாயகனுக்கு வந்த பிரச்சனை விஜய் அவர்களால் வந்தது. விஜய் அப்படிங்கிற ஒரு அரசியல்வாதிக்கு சில அரசியல்வாதிகளால் நிகழ்த்தப்பட்ட கொடுமை அப்படிங்கிறது தான் விஷயமே தவிர, அது அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, அந்த குடும்பங்களுக்கும் பாதிப்பாயிடுது, சினிமா இண்டஸ்ட்ரிக்கு பாதிப்பாயிடுது, அப்படி ஆயிடுதே தவிர அது கொடுமையான விஷயம் தான். இல்ல ஒரு ப்ரொடியூசரா இதை எப்படி தடுக்கிறது சார்? இப்போ பைரசி ரிலீஸ் ஆகுது சார் வெளியே, இதை எப்படி தடுக்கிறது? என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபாலோ பண்ணலாம்? இல்ல சில விஷயங்கள் பத்தி எல்லா படங்களும் இப்படி வராது. இது இந்த பிரச்சனையின் காரணமா அவரை ஃபோக்கஸ் பண்ணி சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையா தோணுது இல்லையா? அப்படிதான் தோணுது எனக்கு. ஓகே சார். ஆனா இப்போ இதுல தப்பு எதுவுமே ப்ரொடக்ஷன் சைட்ல நடக்கல, அவங்க சரியா படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு வெயிட் பண்றாங்க. இப்ப அவங்களுக்கு என்ன சார் பதில்? அந்த சென்சார் விஷயத்தை இழுத்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள்ல இருந்தது.
சென்சார் ஏதோ அதை கட் பண்ணி கொடுப்பா ரிலீஸ் பண்ணுன்னு ஒரு ஃபைனல் சொல்யூஷன் வந்திருக்கலாம் அவங்க. அதெல்லாம் உட்காந்து இழுத்து இவரை காலி பண்ணுங்கிற ஃபீல்ட்லேயே அவங்க பண்ணாங்க. ஓகே, இவருமே நிறைய விஷயங்கள் அவருக்குள்ளுமே சில சிரமங்கள் நடந்து எல்லாம் சேர்ந்து அது மொத்தமாக அவருக்கு ஒரு சின்ன மைனஸ் அமைஞ்சிச்சோ அப்படின்னு தோணும். இப்போ அதனால என்ன சொல்றாங்கன்னா சார், விஜய் சாருக்கு வந்து ஜனநாயகன் படம் கடைசி படம் கிடையாது, இன்னொரு படம் கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்காக இன்னொரு படம், இந்த படத்தோட பாதிப்புனால இன்னொரு படம் நான் பண்ண போறேன்னு சொல்றாங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? விஜய் சார் வந்து இன்னொரு படம் நடிக்க போறாராமா அப்படின்னு சொல்றாங்க. இது என்னோட பேலன்ஸ் மாதிரி, நம்ம இது ஒரு அரசியலா ஒரு பேலன்ஸ் மாதிரி பாக்குறேன். எப்படின்னு பார்த்தா, சப்போஸ் அவங்க முதல்ல ஏம் பண்ணாங்க ஜெயிச்சிடலான்னு. இப்போ சப்போஸ் ஜெயிக்கலைன்னா மறுபடியும் சும்மா உட்கார முடியாது, 5 வருஷம் போராடிச்சிருக்க முடியாது, அடுத்த எலெக்ஷன்ல வந்து ஜெயிக்கலான்னு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி மாதிரி எல்லாம் கம்மின்னு சொல்றான். சப்போஸ் அப்படி ஆயிடுச்சுன்னா இந்த படத்துக்கு கதையை சொல்லி அப்படியே மெல்ல வந்து கொஞ்சம் படங்கள் நடிச்சிட்டு இருக்கலாமே அப்படின்னு ஒரு ஃபீலா இருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த ஒரு இருக்கலாம்னு எனக்கு தோணுது. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம்னு தோணுது. ஆனா அவரே சொல்லியிருந்தானே, அப்படி அவர் சொல்லலன்னா அது கிடையாதுல்ல, இல்ல அது ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. கேட்டுதான். ஓகே சார், இப்போ இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் புது படங்கள் லோ பட்ஜெட்ல வர புது படங்கள் ஹிட் ஆகிற அளவுக்கு மல்டி ஸ்டார் காஸ்டிங் வச்சு படம் எடுக்கிற படம் ஹிட் ஆக மாட்டேங்குது. ஏன் சார் அது? இப்போ எக்ஸாம்பிள் கூலி இருக்குல்ல சார், நம்ம வெளிப்படையாவே பேசிடலாம் சார். கூலியில அவ்வளவு மல்டி ஸ்டார்ஸ் இருந்தாங்க, பட் ஆனா ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நாங்க பப்ளிக் கிட்ட கேட்கும்போது ஒரு அதிருப்தியில இருந்தாங்க. இந்த கேரக்டர்லாம் இன்னும் நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்கலாம், அமீர் கான் கேரக்டர்லாம் பெருசா பேசப்பட்டுச்சு. ஆனா லோ பட்ஜெட் படம் டூரிஸ்ட் ஃபேமிலியா இருக்கட்டும், இப்போ வர அடுத்தடுத்த படங்கள் வந்து லோ பட்ஜெட்ல வர படங்கள் நல்ல இது எப்படி சார் பாக்குறீங்க? மல்டி ஸ்டார் படங்கள் தான் ஹிட் ஆகுன்ற ஒரு டெம்ப்ளேட் உடையுதா இங்க? இப்போ சினிமாக்காரங்கிட்ட பேசி பாருங்க சார். இப்பெல்லாம் ட்ரெண்ட்ல இந்த சினிமா ஃபீல்ட்ல சார் ட்ரெண்ட் என்ன சொல்லுதா சார், அப்டேஷன்ல சார். தம்பி நன்றி வணக்கம்மா, இதெல்லாம் கிடையாது. அந்த காலத்துல இருந்தே அப்டேஷன் தேவைப்படுது, அந்த காலத்துல இருந்தே ட்ரெண்ட் செட்டிங் தேவைப்படுது. ட்ரெண்ட்னு சொல்றது தப்பு. ட்ரெண்ட் செட் பண்ணு, நீ பெரிய ஆளா வந்துருவேன். பாரதி ராஜா 16 வயதுல படம் பார்த்தாரு, இப்போ பார்த்தா சின்ன குட்டிஸ் பெருமாஸ் கூட பிடிக்குது. ஏன்னா ட்ரெண்ட் செட்டிங் புதுசா பண்ணியிருந்தாரு இல்ல. அதே மாதிரி ட்ரெண்ட் செட்டிங்ஸ் நிறைய இருக்கு. நீ எதாவது ஒண்ணு சொல்லிட்டு தான் ட்ரெண்ட் இப்போதைக்கு பிரதீப் ரங்கநாதன் நல்லா பண்றாரு, படம் நல்லா இருக்குன்னா பாராட்டி போயிடுற ட்ரெண்ட் தான் சொன்னீங்கன்னா அது தப்பு. அதல்ல, ட்ரெண்ட் மாறிட்டே இருக்கும்னு சொல்றீங்க. எப்பவுமே எல்லா ட்ரெண்டுமே எப்பவுமே இருக்கும். ஓகே, எதை பண்ணாலும் கேட்டா ஓடும், நல்லா பண்ணும், அவ்வளவுதான் விஷயம். சிறப்பா பண்ணா, தெளிவா பண்ணா, ஆழமா பண்ணா பார்ப்பாங்க, ரசிப்பாங்க. இதான் விஷயம். இதுல வந்து மல்டி ஸ்டார், லோ பட்ஜெட் இது எதுவுமே தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஆனா நீ லோ பட்ஜெட்ல ஒரு படம் பண்றியா, 1.5 கோடி 2 ரூபாய்க்கு படம் பண்றியா, கண்டிப்பா 1 கோடி ரூபாய் அட்வர்டைஸ்மெண்ட் செலவு பண்ணா ஓடும். சும்மா 5 ரூபா 10 ரூபாய்லாம் செலவு பண்ணிட்டு படம் ஓடணும்னா ஓடாது. நீங்க தான் பார்க்கணும். 3 விஷயம் சினிமாவில் தேவைப்படுது, 3 விஷயம் தேவைப்படுது. இந்த 3 விஷயத்தையும் கரெக்டா கடைபிடிச்சா அங்க வெற்றி. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற எதுவும் இல்லை. இவங்க சொல்லுவாங்க, கிறிஸ்டியானிட்டியில சொல்றாங்க, ஏன்னா ஒரு தந்தை மகன் தூய் ஆவி பிதாசுதன் பஸ்தா அப்படின்வாங்க. அதே மாதிரி இவங்க ஹிந்துஸ்ல சொன்ன அர்த்த நாரீஸ்வரன் சொல்லிட்டு 2 பேரும் பார்வதியும் பரமசிவன் இணைந்து பிச்சரிலை புரியாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் ஒரு அல்லாஹ், அங்க முஸ்லீம்ல அல்லாஹ், அதுக்கு பிறகு அடுத்தல அதை கொண்டு வந்தவர் முகமது நபி அப்படிங்கிற 2 பேர் பற்றியுமே பேசுவாங்கல்ல. இப்படி எல்லாத்துக்குமே 2 3 இருக்குல்ல. அதே மாதிரி இந்த 3 விஷயம் இருக்கு. இந்த 3 கரெக்டா பண்ணிட்டா போதும். ஆனா 3ல எல்லாம் 1 பண்றான், 2 பண்ணா 3 பண்ற ஆள் ரொம்ப ரேர். 3 பண்ணிட்டு அவன் வெற்றியாளர். படம் எடுக்கிறது நல்லா பண்ண எடுக்க தெரியணும். படம் எடுக்கிறது நீ 5 மார்க்குகளை படம் 10 மார்க்குக்கு வச்சுட்டு 5 மார்க்கு படம் எடுத்தோம்னா அந்த 5 மார்க் படம் பெரிய ஆர்டிஸ்ட் படம்னா ஆடை கொடுத்து அவங்களுடைய பாப்புலாரிட்டியை வச்சு படத்தை ஓட்டிடலாம். 6 மார்க்கு மேல எடுத்தா கொஞ்சம் சுமாரா ஓடலாம். சாதாரண படத்தை பொறுத்த மட்டும் ஆட்லாம் வச்சு 8 மார்க் வர்ற மாதிரி செம படம் பண்ணிட்டீங்கன்னா அழகா சூப்பரா போய் நிற்கும். ஆனா அந்த படத்தை எடுத்துட்டு 8 மார்க் படம் எடுத்துட்டப்பா லட்டு மாதிரி படம் வந்திருக்குது, துட்டு வந்து கொட்டுன்னா கொட்டவே கொட்டாது, கொட்டிடும். அதனால என்ன பண்ணணும் தெரியுமா, 2வது பாயிண்ட் வரணும். அந்த படம் எடுத்தீங்களா, பட்ஜெட்டுக்குள்ளே எடுத்தீங்களா, எல்லாம் ஓகே தான். ஆனா 2 கோடி ரூபாய்க்கு எடுக்கிற படத்தை 20 கோடிக்கு எடுத்து வச்சீங்கன்னா எங்க ஓடும்? லெஜெண்ட் சரவணா எடுத்திருக்காரு படம், ஓகே தான். ஆனா பாத்தீங்கன்னா 32 கோடி ரூபாய்க்கு எடுத்து வச்சிருக்காரு. ஓகே, 32 33 கோடினா தாங்கல்ல. சும்மா ஒரு 7-8 கோடி ரூபாய்க்கு படத்தை இருந்தாலும் தாங்கிருக்கும். அதே அவ்வளவு பட்ஜெட் செலவழிக்கணும், அங்கதான் பிரச்சனை. ஓகே, இது உதாரணம் சொல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த படம் பரவாயில்ல தான், கலெக்ஷன் ஓகே தான். ஆனா உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தாங்கல, அங்க மாட்டிக்கிச்சு அப்படிங்கிற. அப்போ பட்ஜெட் 2வது விஷயம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் சேமையா கொண்டு வந்துடணும். 2வது பட்ஜெட் முக்கியம். 3வது ரொம்ப முக்கியமான விஷயம், சின்ன படம் இந்த மாதிரி 1.5 கோடி 2 கோடிக்கு எடுக்கிற படம்னா 1 கோடி ரூபாய் அட்வர்டைஸ்மெண்ட் செலவு பண்ணாம பண்ணாதீங்க, இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. அப்படி பண்ண வேண்டாம். இவருக்கு இடையில கூட விஷால் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார், 4 கோடி ரூபாய் கீழே வர்றதாலும் படம் எடுக்க வராதுன்னு சொல்லிட்டு. அது தப்பு. அவர் சும்மா தப்பா சொல்றாரு. அவர் நிறைய விஷயம் நல்லா தயாரிப்பாளராக உட்காந்து பல விஷயங்கள் பண்ணாரு, புது புது விஷயங்கள்லாம் கொண்டு வந்தார். அதெல்லாம் நான் பாராட்டுறேன். 4 கோடிக்கு கீழே படம் எடுக்காதீங்கன்னு சொன்னா அப்படி சொல்ல முடியல. விஷாலே பாத்தீங்கன்னா என்ன பண்ணாரு, விஷால் பொறுத்த மட்டும் 7-8 படம் ஃபெயிலியர்.
விஷால் வச்சு படம் எடுக்கான்னு யாரும் சொல்ல முடியுமா? நான் சொல்லவே மாட்டேன். அந்த படம் ஏதோ மிஸ் பண்ணியிருக்காங்கப்பா, காம்பினேஷன் சரியில்லை, விஷால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறோம், அவருக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க, ஏதோ மஜகதை ராஜா வரும், வெயிட் பண்ண கூட வரும், சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லுவேன். அதே மாதிரி வெயிட் பண்ண, அதே மாதிரி அவர் சொல்லிக்கூடாது 4 கோடிக்குள்ள படம் எடுக்காதுன்னா கிடையாது. மறுபடியும் ஒரு 40 லட்சம் படம் வந்து சக்ஸஸ் ஆச்சு. ஆனா ஒரு யுத்தியை கையாண்டு ஏதோ ஆடை கொடுத்து ஒரு தப்பா பண்ணாங்களோ ஏதோ சம்திங் ரீச் பண்ணி படத்தை ஒரு 6-7 கோடி கலெக்ஷன் கொண்டு வந்துட்டாங்கல்ல. அப்போ அந்த 1 கோடி ரூபாய் ரிலீஸுக்கு வச்சிருக்கணும், அங்கதான் சக்சஸ் வருது. அதையும் பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் போஸ்டர் ஒட்டு பேப்பர்ல போட்டு கிடையாது. புது புது யுத்திகள் எப்படி கையாண்டு அதை அழகா சக்சஸ்ஃபுல்லா மக்கள் மனசுல கொண்டு போய் சேர்க்கறீங்க, அதை வச்சுதான் நிற்கும். அப்படி அப்படிங்கிறது அதுலதான் ஒரு இன்ஃபுளுசர் வச்சு அழகா கொண்டு போய் சேர்த்தான் மர்மர்ல. ஏன்னா எல்லா படத்துலயும் இன்ஃபுளுசர் போயாண்டுருவான். ஒவ்வொன்றும் ஒரு புது புது விஷயங்களை கண்டுபிடிச்சு எப்படி ஸ்கிரீன் பிளேக்கு ரூம் போட்டு உட்காடுறீங்களோ அதே மாதிரி 1 ரூபாயை பேங்க்ல போட்டுட்டு மறுபடியும் ரூம் போட்டு யோசிக்கணும், இது எப்படி ஸ்பெஷலா மக்கள்கிட்ட மட்டும் சேர்க்கவும் கேட்டார். இந்த 3 விஷயங்களும் தந்தை மகன் தூயாவி 3ஐயும் யூஸ் பண்ணீங்கன்னா ஜெயிச்சிடலாம். 3ஐயும் யூஸ் பண்ணுங்க, ஜெயிச்சிடலாம். AVI மூவி மேக்கர்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சி பத்தின கமெண்ட் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.